ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே அதுக்கேற்ற மாதிரி நம்ம குளிர்ச்சியான பழ வகைகளையும் காய்கறிகளையும் எடுத்துப்போம். ஸோ அதுவும் சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தர்பூசணி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான் தான். இந்த வாட்டர் மெலானை கெமிக்கல் இல்லாத பழமாகவும் எப்படி தரமான இனிப்பான பழமாக நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கலாம் அப்படின்றது சில டிப்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கெமிக்கல் கலந்த பழமா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சம்மர் டைம்ல தான் இந்த தர்பூசணி பழத்தோட விற்பனை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற இந்த காரணத்துக்காக விற்பனையாளர்கள்லாம் சீக்கிரமா பழுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தர்பூசணி பழத்துல ஆக்சிடாசின் என்ற ரசாயனத்தை கலக்குறாங்க. இதன் மூலியமா தர்பூசணி பழம் சீக்கிரத்தோட பழுக்கிறதோட இல்லாம நல்ல சிகப்பு நிறமா இருக்கும். ஆனா அந்த பழத்துல ஸ்வீட்டே இருக்காது. இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கும் போது வயிற்று பிரச்சனைகள், வயிற்று வலியெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அதில் கால்சியத்தை கலக்குறாங்க. கால்சியத்தை கலந்த பழத்தை எடுத்துக்கும் போது நமக்கு வயிற்று பிரச்சனைகள் வருவதோடு இல்லாமல் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பழம் வாங்கின உடனே ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சு பாருங்க. அதனோட நிறம் மாறுச்சுன்னா அதுல கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க பழம் வாங்கின உடனே ஒரு 2 or 3 days அப்படியே டேபிள் மேல வச்சிருங்க. அந்த பழத்தோட தன்மையெல்லாம் மாறி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து தானாகவே வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த பழம். இந்த டிப்ஸ் மூலியமா நீங்க கெமிக்கல் கலந்த பழம் எது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி தரமான பழமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம தரமான பழமா தேர்ந்தெடுத்து வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தர்பூசணி பழம் வாங்கும்போது நல்ல பச்சையான நிறத்துல ஷைனிங்கா இருக்கிற பழமா பார்த்து வாங்காதீங்க. அங்கங்க லைட்டா பழுப்பு நிற புள்ளிகளா இருக்கிற பழமா வாங்குங்க. அதுதான் நல்ல இனிப்பாவும் இருக்கும். அதுதான் இயற்கையான பழுத்த பழமாவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க ரொம்ப வட்ட வடிவிலேயே ஓவல் சைஸ்ல இருக்கிற பழமாவும் பார்த்து வாங்குங்க. அங்க வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடிய பழங்கள்லாம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பழுத்து இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நல்லா பழுத்த பழமா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, தர்பூசணி பழத்தை நீங்க கையில எடுத்து தூக்கும் போது வெயிட்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டா நீங்க ஆட்டி பார்க்கும்போது காலியா இருக்கணும். அதுதான் வந்து நல்லா பழுத்திருக்கக்கூடிய பழம். அதுலதான் தண்ணியும் வந்து அதிகமான அளவு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேல வந்து அந்த காம்பு வந்து பச்சை நிறத்துல இருந்ததுன்னா அந்த பழம் வந்து பழுக்காத பழம். லைட்டா ஒரு மாதிரி பழுப்பு நிறத்துல காஞ்சி இருந்துச்சுன்னா அந்த பழம் தான் வந்து நல்லா பழுத்திருக்கக்கூடிய பழம். சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே பழம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியதுன்னா அது தர்பூசணி பழம் தான். சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய பழம். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிக அளவு நிறைஞ்சிருக்கக்கூடியது. அதனாலதான் நம்ம சம்மர் சீசன்ல அதிக அளவு இந்த வாட்டர்மெலான் பழம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சம்மர்ல தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுல நீங்க வின்டர் சீசன்ல கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த சம்மர் சீசன்ல தான் நமக்கு நீர்ச்சத்துக்கள் அதிகமா தேவை இருக்கு அப்படின்றதுனாலதான் சம்மர் சீசன்ல நம்ம அதிக அளவு இந்த பழத்தை எடுத்துக்கிறோம். இந்த பழத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், புரதச்சத்து, இரும்பு சத்துலாம் நம்ம உடலை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் பாத்தீங்கன்னா நம்ம இதயத்தோட வலுவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதனால மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக்லாம் வராம நம்ம தடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த தர்பூஸ் பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவின் அளவு கம்மியா இருக்கும். நம்ம தர்பூஸ் பழம் சாப்பிட்ட உடனே நம்ம வயிறு வந்து நிறைஞ்சா மாதிரி ஆயிடும். அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவு குறையும். ஸோ அதனால வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதுல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஃபுல்லா வந்து பச்சை நிறத்துல இருக்கிறத வாங்காதீங்க. லைட்டா அங்கங்க பழுப்பு நிறமா இருக்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா தான் பழம் இனிப்பாவும் இருக்கும். அதுதான் இயற்கையாக பழுத்த பழமும் கூட. ஸோ சம்மர் சீசனுக்கு ஏற்ற இந்த வாட்டர்மெலான், அதுவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த வாட்டர்மெலானை நம்ம எப்படி தரமானதா தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தரமான தர்பூஸ் பழமா, கெமிக்கல் இல்லாத பழமா வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.